ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ ஃபைனலில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கல்கி பார்ட் 2 படத்தோட அப்டேட்ஸ் கிடச்சிருச்சு. படத்தை பற்றினா ஃபர்தர் அப்டேட், ஷூட்டிங் அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கிடச்சிருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் சின்னதாக அந்த படத்தோட பிளாட்டை பற்றின ஒரு சில விஷயங்களும் கிடச்சிருக்கு. ஓவராலாக என்ன கல்கி பார்ட் 2 பற்றி கிடச்சிருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த படம் ரிலீஸ் எப்போ, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கல்கி பார்ட் 2 அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச அப்டேட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் தீபிகா வந்து இல்லை. ஸோ அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. அது நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. அந்த ரோலுக்கு இப்போ யார் எடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னா, சாய் பல்லவி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து ராமாயணா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு கிராண்ட் ப்ராஜெக்ட். அது போக இப்போ இதுவுமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இதில் அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர்னும் போது நிச்சயமாக அப்கமிங் இயர்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாய் பல்லவி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுமதி அந்த கேரக்டர் வந்து பண்றாங்க. அது வந்து இப்போ லிட்ரலி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பர்டிகுலரா அந்த ஃபெப் ஆர் மார்ச் இந்த ஒரு பார்ட் ஆஃப் போர்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சாரை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மெயினாக கமல்ஹாசன் சாரோட ஷூட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போர்ஷன்ஸை மட்டுமே எடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து 40 to 50 minutes கிட்ட அவரோட போர்ஷன்ஸ் மட்டுமே இருக்கும். எப்படி பாஸ்ட் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவரோட ப்ரெசன்ஸ் தான் பாதி படமே அப்படின்ற மாதிரி கல்கி 2ல இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 minutes கிட்ட அவரோட அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும் அந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக அவருக்குன்னே கிட்டத்தட்ட ஒரு ஷெட்யூலே ஒதுக்கி அவருக்குன்னு ஒரு சின்ன ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெப்ரவரி மார்ச் நடக்கிறதா இருந்தது. பட் இப்போ நடக்குமா என்ன அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. ஃபார் ரீசன் என்னன்னா, இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ பிரச்சாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் மே வரையும் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஆஃப்டர் தட் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ரஜினி சார் அண்ட் கமல் சார் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட், தென் இது மட்டும் இல்லாமல் அவர் சோலோவாக நடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. கல்கி 2வோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட எண்ணில் அவர் சுப்ரீம் யாஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சாகிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட பார்ட் ஆஃப் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சு எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்குன்னா அவர் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணணும் அந்த கெட்டப்புக்கு. இப்போ வரையுமே பியர்ட் லுக்கில் தான் இருக்காரு. ஸோ இது மூலமாக தெரியுது இப்போதைக்கு ஷூட்டிங் எதுவும் நடக்கலை அப்படின்றது. கமல்ஹாசன் சாருக்கு அடுத்து அப்படியே ஒருத்தரோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பிரிட் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காரு. தென் அதுக்கப்புறம் ஃபௌசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படமும் பேரலாக போய்கிட்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இடையில எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த கேப்பில் இதை ஃபில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்கியுமே பேரலா 2028 வந்து மூவி ப்ரொடக்ஷன் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ 2028ஓட ஸ்டார்டிங் டேஸ் ஆர் சம்மரை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சங்கராத்தி வரும் 2028. சங்கராத்தி மீன்ஸ் பொங்கல் அந்த டைமில் வரும். இல்லைனா சம்மர் ஹாலிடேஸ் அந்த ஸ்கூல் வெக்கேஷன்ஸ் அதெல்லாம் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓவராலாக இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபர்தர் அப்டேட். ஸோ கேஸ்ட் அண்ட் அந்த க்ரூ மெம்பர்ஸ், தென் ஷூட்டிங்கு, ரிலீஸு இதை பற்றி கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேலோட்டமான அப்டேட்ஸ் தான். ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது பேசுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி கல்கி பார்ட் 1 வரும்போதே தியரி, ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம கிளியராக, டீட்டெயில்டாக, டெப்த்தாக பேசியிருப்போம். அதனால் அந்த வீடியோ பார்க்கறதுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வருஷம் ஆச்சு கல்கி வந்து, நிறைய பேர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். கல்கி படம் வரதுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒரு விஷயம் வந்தது, லைக் புஜியன் பைரவா. அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் அந்த டச்சை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். ஏன் இவ்வளோ பெரிய கேப் விடுறாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கல்கி பார்ட் 2க்காக ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு இதை லிமிட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.